இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். 8வது படிக்கிற குழந்தையா, 4வது படிக்கிற குழந்தை, எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டம் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுடைய மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புகள். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அன்பா இருந்தோம்னா உடனே அவங்க நம்ம காட்டின அன்பை விட ஒரு 1000 மடங்கு அதிகமா நம்ம மேல அன்பு காட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது எப்படி பாசிபிள்? அது நடக்காது இல்ல. ஆனா நம்ம அன்பை காட்டுமோ, அன்பை கொடுக்கிறவோ இல்ல ஏதோ ஒண்ணு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா திரும்ப நமக்கு வரப்போகுதுன்ற எண்ணத்தோடயே செய்யக்கூடாது. அந்த எண்ணத்தோட செஞ்சீங்கன்னா கொடுத்த உங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அதை வாங்கிக்கிட்ட அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் உங்களுடைய அதீத எதிர்பார்ப்புகள் தான். அன்பு கொடுங்க, உதவி செய்யுங்க, திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட செஞ்சுட்டு அது வரல, அவங்க கொடுக்கல, நான் அன்பு காட்டினேன் அன்பு காட்டல, நான் உதவி செஞ்சேன் அவங்க எனக்கு உதவி செய்யல, நான் இதை பண்ண அவங்க எனக்கு அதை பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் தானா வரல, நீங்களே உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிறீங்க. அதனால அன்பு அப்படிங்கிறது மட்டும் நம்ம எந்த எதிர்பார்ப்போடையும் காட்டக்கூடாது. நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இறைவனாகவே உண்மையான அன்போடு நம்மளோடு பயணிக்கக்கூடிய நபர்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய அன்பு நீங்க கொடுங்க. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா ஏமாந்து போவீங்க. ஏமாத்தா என்ன வரும்? ஸ்ட்ரெஸ் தானா வரும்.